ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிஏஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ் என்னங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட சிஏஎஸ்எஃபோட வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வெப்சைட்டுக்குள்ளே வந்தது இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லாகினை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபர்காட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, வெரிஃபை மொபைல் அண்ட் இமெயில் ஐடின்னு இருக்கும். சப்போஸ் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சிஏஎஸ்எஃப் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அப்போ டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை மேம் இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்பாவோட நேமு எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு நாம் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வெரிஃபை நேம் இருக்கும். ஸோ வெரிஃபை நேம் இருக்க இடத்துல மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே இதை அப்படியே இங்கேயும் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்பாவோட நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே, அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம்னு இருக்கும். அதில் அகைன் அப்பாவோட நேம் மேலே என்ன ஸ்பெல்லிங்கில் என்ட்ரு பண்ணீங்களோ அதே மாதிரியே கீழேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அம்மாவோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து வெரிஃபை மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அகைன் அம்மாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இயர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த வருஷம் இப்போ 2001 நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ 2001 போட்டுக்கோங்க. 2001 மே. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை டேட் ஆஃப் பர்த் இருக்கா, மேலே என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த்தையே இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ 2001 தானே கொடுத்துருந்தேன். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுங்க. ஓகேவா, நான் தெளிவாக சொல்லிட்டேன். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ மேலே உள்ள டேட் ஆஃப் பர்த்தும் கீழே உள்ள டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும். ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்னா மேல்னு சூஸ் பண்ணுங்கள், ஃபீமேல்னா ஃபீமேல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஜெண்டர் இருக்க இடத்துல அகைன் நீங்கள் ஃபீமேல் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்டர் லெட்டர் அஸ் ஷோவன் இருக்கா, இங்கே கொடுத்துருக்க லெட்டரை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்க லெட்டர் என்ன இருக்குது, பிசி. இங்கே ஒரு கேப்சா இருக்கும். சப்போஸ் இந்த லெட்டர் உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா இந்த ரெஃப்ரெஷ் இருக்கு இல்லையா, இதை ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகே, அது தெளிவாக இல்லைன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்து வேறு லெட்டர்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை என்ட்ரு பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன இருக்குது, சப்மிட் இருக்கா. ஸோ இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணதும் உங்களோட நேமு, அப்பாவோட நேமு எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து வெரிஃபை மொபைல் நம்பர் இருக்க இடத்துல அகைன் உங்களோட மொபைல் நம்பர், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மெயில் ஐடி இருக்க இடத்துல அகைன் உங்களோட மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் இருக்கும். இதை ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்ரின்னு. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். இங்கே இருக்க இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. டைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். இங்கே இருக்க இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நான் வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். இதையும் நான் என்ட்ரு பண்ணேன்னா UDAXA5 இருக்கா. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் ஃபார்ம் சப்மிட்டட் யூ கேனாட் மாடிஃபை எனி டேட்டா லேட்டர், டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. எல்லா டேட்டாவுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததும் இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகே, யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் வித் சிஏஎஸ்எஃப் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி.
நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல லாகின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாகினை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லாகினுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் தானே அப்ளை பண்ண வந்திருக்கீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு மெசேஜ் மாதிரி வந்துச்சு இல்லையா, உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இப்போ மொபைல் நம்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொபைலில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் இருக்கும். அதை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணி உள்ளே லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கொடுத்துருக்க லெட்டர்ஸ் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஃபைனலாக இங்கே இருக்க சப்மிட் இருக்கு இல்லையா, இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் சிடி ட்ரேட்ஸ்மேன் 2024 ஆன் ஆர் பிஃபோர் 3/4/2025 சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4/2025 க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணி முடிக்கணும். இங்கே ஒரு ஆப்ஷன் பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பிஃபோர் ப்ரொசீடிங் வித் ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கீப் த ஃபாலோயிங் டேட்டா ரெடி. Okay, reason scanned color passport size photograph duly printed the date on which the photograph taken. ஓகே, ஸோ அது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஜேபக் ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வித்து ஹைட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட சைனு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் வித் இல்லெஜிபிள் சிக்னேச்சர் வில் பி ரிஜெக்டட். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து லெஜிபிளாக இருக்கணும், பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கணும். அப்படி இல்லைனா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் கேர்ஃபுல் ரீட் த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் ஆன் கண்டினியூ button. Thereafter application form will open. The data or details filled by the candidate at the time of registration process will automatically be filled in the respective fields in the application form. The remaining empty fields should be filled by the candidate. The candidates are advised to fill in the details very carefully ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் சில டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது போக பிளாங்காக இருக்கக்கூடிய இடத்த மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். Once the candidate has filled in all the required details in the application form, he or she will find two buttons at the bottom, namely save and preview and close. If the candidate uses the close button, he or she will exit from the application form. No data or details will be saved. So ஃபைனலாக நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரிவ்யூ பட்டனும் இருக்கும், க்ளோஸ் பட்டனும் இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தத்துக்கும் எல்லா டேட்டாவுமே என்ன ஆகிரும், க்ளோஸ் ஆகிரும். சேவ் அண்ட் ப்ரிவ்யூ வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். இஃப் த கேண்டிடேட் யூசஸ் த சேவ் அண்ட் ப்ரிவ்யூ, த ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம் டியூலி ஃபில்டு பை ஹிம் ஆர் ஹர் வில் பி ஷோவன். பிஃபோர் சப்மிட்டிங் இட் ஷுட் பி என்ஷூர் தட் த டீட்டெயில்ஸ் ஃபில்டு பை ஹிம் ஆர் ஹர் ஆர் கரெக்ட். இஃப் டேட்டா ஆர் ரெக்வயர்ட் டு பி மாடிஃபைட் ப்ளீஸ் கிளிக் ஆன் எடிட் பட்டன். ஆஃப்டர் எடிட்டிங் ஆஃப் சச் டேட்டா ப்ளீஸ் கிளிக் ஆன் சப்மிட் பட்டன். ஓகே, ஏதாவது டேட்டா எடிட் பண்ணனாலும் நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்லோட் யுவர் ரீசன் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டியூலி பிரிண்டட் த டேட் ஆன் விச் த ஃபோட்டோகிராஃப் டேக்கன். ஓகேவா, ஸோ அதில் வந்து என்ன இருக்கணும்னா எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கக்கூடிய டேட்டும் என்ன இருக்கணும்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாட் மோர் தென் 3 months ஓல்டு ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன். ரொம்ப பழைய ஃபோட்டோ வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, இதிலிருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோனா கூட ஓகே தான், அதுக்கும் ரொம்ப பழைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ அப்லோட் யுவர் ஸ்கேன் காப்பி ஆஃப் பெர்த் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் டொமிசில் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டொமிசில் ஸ்டேட்டஸ் நாட் மோர் தென் 1 MBன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது கூட இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். ஆஃப்டர் அப்லோடிங் ஆல் த ரெக்வயர்ட் இமேஜஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ப்ளீஸ் வெரிஃபை த சேம் பை கிளிக்கிங் வியூ பட்டன்.
ஆஃப்டர் சர்டிஃபையிங் த சேம் கிளிக் சப்மிட் பட்டன். ஓகேவா? ஸோ அடுத்து அதாவது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10th சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக அப்லோட் ஆகிருச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பக்கத்திலே வியூ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நவ் பேமெண்ட் விண்டோ வில் அப்பியர். த பர்சனல் who are exempted from payment of examination fee will see the message that you are eligible for fee exemption and will get the print application option. Proceed to make fee payment. If you are not exempted from payment of fee, make the payment of fee either through UPI net banking by using credit card. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சில பேருக்கு இதில் ஃபீஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேர்ள்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, மற்றவங்க எல்லாருக்குமே 100 ரூபாய் ஃபீஸ் இருக்கும். ஸோ ஃபீ எக்ஸம்ஷன் இருக்கிறவங்க வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆஃப்டர் திஸ் ஃபார்மாலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் இஸ் கம்ப்ளீட்டட், பேங்க் வில் ஜென்ரேட் MIS report, send it to CASF. This process takes minimum 48 hours. After 48 hours the candidate may check the status of his application. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பேமெண்ட் ப்ரொசீஜர் கேண்டிடேட்ஸ் மே டேக் ஏ பிரிண்ட் அவுட் ஆஃப் தேர் ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ரிட்டைன் த சேம் வித் தம். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுலேருந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் இதில் டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. கொடுத்து எல்லா டீட்டெயில்ஸையுமே கேர்ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை என்ன பண்ணணும்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டிவி போகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் அந்த பிரிண்ட் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு டைம் நீங்களும் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்டினியூவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்போம் இல்லையா, ஃபாதர்ஸ் நேமும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும், மதர்ஸ் நேமும் இங்கே வந்துடும். இந்த இடத்துல கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து யூஆரா, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா அப்படிங்கக்கூடியதை சூஸ் பண்ணணும். நீங்கள் ஓபிசினா இங்கே வந்து ஓபிசின்னு சூஸ் பண்ணுங்கள், எஸ்சிஎஸ்டினா எஸ்சிஎஸ்டின்னு சூஸ் பண்ணுங்கள், யூஆர்னா யூஆர்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டு நம்ம என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ மைக்ரேட்டட் ஃப்ரம் ஸ்டேட் ஆர் யூடி ஆர் ஆஃப் யுவர் ஆரிஜின் டு அனதர் ஸ்டேட். ஸோ எங்கேயாவது மைக்ரேட் ஆகிருக்கீங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இப்போது கர்நாடகாவில் செட்டில் ஆகிருக்கீங்களா, இல்லை கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிருக்கீங்களா, அதாவது உங்களோட சொந்த மாநிலத்திலேருந்து வேறு எங்கேயாவது மைக்ரேட் ஆகிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்கு. அதுக்கு எஸ்ன்னா எஸ்என் கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. ஜெண்டர், இந்த இடத்துல ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேல்னா மேல் சூஸ் பண்ணிக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து சிவிலாக ஆர்மியாங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஆர்மிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்மிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆர்மிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்மி எஜுகேஷன், அதாவது அதோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இதில் ஆர்மி கிராஜுவேட்டு, ஆர்மி கிளாஸ் 1 சர்டிஃபிகேட்டுங்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதே இது சிவில் நார்மல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ 10th அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க, 10th 12th கிராஜுவேஷன் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ சிவில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிவில் சூஸ் பண்ணிவிட்டு சிவில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் கிளாஸ் மட்டும் முடிச்சிருந்தா 10th போடுங்க, 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12ஆம் கிளாஸ்ன்னு போடுங்க, கிராஜுவேஷன்னா கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் போடுங்க. ஓகே, ஸோ 10th 10th, கிராஜுவேஷன்னா கிராஜுவேஷன் போட்டுக்கோங்க. என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த இதை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரிலீஜியன் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, இல்லை கிறிஸ்டினா, இல்லை என்ன ரிலீஜியனோ அதை இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நோ கொடுத்தாச்சு. do you belong to hill area? ஸோ இதுவும் எஸ்ஆ, நீங்கள் ஹில் ஏரியாவா இல்லையா, ஸோ அதை எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துருங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. வெதர் யூ ஆர் ஏ வார்ட் ஆஃப் சிஏஎஸ்எஃப் பர்சனலாக இருந்தீங்கன்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. வெதர் யூ ஆர் அன் எம்ப்ளாயி ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அட்டானமஸ் பாடிஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கீங்கன்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ட்ரேட் அப்ளை ஃபார், என்ன ட்ரேடு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் ட்ரேடுன்னு இருக்கும். ஸோ இதில் எந்த ட்ரேடுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இப்போ நான் 10th கொடுத்துருக்கேன்னா, ஓகே, ஸோ இப்போ நான் என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஐடென்டிஃபிகேஷன் மார்க், ஓகே, உங்களுக்கான அடையாளங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ என்னோட ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணோட இடது பக்கத்தில் வந்து ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக கொடுப்பேன். இல்லை கையில் ஒரு தழும்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே,
ஸோ ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல மேலே என்ட்ரு பண்ணியிருக்க அட்ரஸும் கீழே உள்ள அட்ரஸும் அதாவது ரெண்டுமே சேம், பெர்மனன்ட் அட்ரஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் ரெண்டுமே எனக்கு சேம் தான் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் ரெண்டுலையும் வேறு வேறு அட்ரஸ் கொடுத்துருங்க. இல்லைனா ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் அனுப்புகிறாங்க, ஃபைனலாக நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்கன்னா வீட்டு அட்ரஸுக்கு தான் அனுப்புவாங்க. அப்போ எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு அனுப்புனா கரெக்டாக இருக்குமோ, ஓகேவா? ஸோ பெர்மனண்ட்டாக எங்கே இருப்பீங்களோ அந்த அட்ரஸையே நீங்கள் ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருங்க. ஓகே, நான் என்னோடய அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு அட்ரஸுமே எனக்கு சேம் தான், அதனால் நான் வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து இந்த இடத்துல டைப் ஆஃப் ஐடி கார்டுன்னு இருக்கும், உங்களோட இமெயில் இருக்கும், அப்புறம் டைப் ஆஃப் ஐடி கார்டு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஸ்கூல் ஆர் காலேஜ் ஐடி கார்டு, ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடி கார்டோட நம்பர் வந்து கேட்கும். ஓகே, ஸோ அப்போ ஆதார் கார்டோட நம்பர் வந்து நான் இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ன ஐடி கார்டு வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதோட நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெதர் த டேட் பிரிண்டட் ஆன் த ஃபோட்டோகிராஃப் டேக்கன்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் இன்றைக்கினாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்தனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்துட்டு ஹேவ் யூ எவர் பீன் கன்விக்டட் பை எனி கோர்ட் ஆர் லா, ஸோ உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நோ கொடுத்துருங்க. ஹேவ் யூ எவர் பீன் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் எனி சர்வீஸ் அண்டர் த சென்ட்ரல், ஏதாவது வேலையில் இருந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதுக்கும் நோ கொடுத்துருங்க. ஓகே, ஹேவ் யூ சர்வீசஸ் எவர் பீன் டெர்மினேட்டட் while on probation, ஓகேவா? ஸோ இதுக்கும் நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் மேலே கேஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து இது பண்ணுங்கள். கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா எஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கேட்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து கொடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருக்கா, ஓகே, ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு டோர்னமெண்ட், அது ஸ்டேட் லெவலோ இல்லை நேஷ்னல் லெவலோ அப்புறம் யூனிவர்சிட்டி லெவலோ ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இங்கே ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். ஓகே, ஐ ஹியர் பை சர்டிஃபை தட் ஆல் த ஸ்டேட்மெண்ட் மேட் இன் த அப்ளிகேஷன் ஆர் ட்ரூ, கம்ப்ளீட் அண்ட் கரெக்ட் டு பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ மொத்தமாக 29 இருக்கும். அது எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்தீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய அளவு இருக்கணும். இப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடது வந்து 10 கேபியை விட அதிகமாக இருக்கணும். அதாவது 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபோட்டோவோட சைஸ் இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து போடணும். இப்போ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா இன்றைக்கி 6/3/2025னா நான் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே 6/3/2025ன்னு போடுவேன். இல்லை நீங்கள் நாளைக்கு போடுறீங்க அப்படின்னா 7/3/2025 கூட போடுங்க. ஓகே, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி எந்த டேட்னாலுமே நீங்கள் ஃபோட்டோக்கு கீழே வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டொமிசைல் சர்டிஃபிகேட், இது வந்து PDF ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும். இதோட சைஸ் வந்து 1 MB இருக்கணும். எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இதோடது வந்து அதாவது 10th மார்க் ஷீட் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, இதோடதும் 1 MB இருக்கணும். ஓகே, உங்களோட ஏஜுக்கு ஒரு ப்ரூஃப். ஓகேவா? ஸோ அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணலாம். ஸோ அது வந்து என்னன்னா PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதோட சைஸும் 1 MB இருக்கணும். கரெக்டாக இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் ஆகிரும். இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் டிக் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து ஓப்பன் பண்ணியும் வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ஃபைனலாக எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கு இல்லையா, இந்த சேவ் அண்ட் கண்டினியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நான் சொன்னேன் இல்லையா, டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு எல்லாமே ஃபைனலாக சப்மிட் ஆகிரும். அதே மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 100 rupees ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ப்ரொசீட் டு பே 100 இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ மூலமாக ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீஸ் பே பண்ணதும் ஃபைனலாக உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். CASF வெப்சைட்டில் உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். நீங்கள் பேமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பே பண்ண உடனேயும் அந்த சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் தெரியலனா ஒரு 48 hours கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நாள் இல்லைனா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி பார்க்கும்போது அதில் அப்டேட் ஆகிரும். ஃபைனலாக ஃபீஸ் பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிவிட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு இருக்கும். இப்போ ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டு SC STக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனேவே தெரியும். ஓகேவா, ஸோ யாராக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஒரு 2 hours 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து தெளிவாக தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். இதுதான் CASF ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். ஓகேவா, ஸோ இதுதான் CASF அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த CASF ட்ரேட்ஸ்மேனுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கு எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆல்-இன்-ஒன் கோர்ஸு. இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும், எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிரும். CASF மட்டும் இல்லை, ரயில்வே, SSC, பேங்க்குன்னு எல்லா எக்ஸாமுமே இதில் கவர் ஆகிரும். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதோட ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல்-இன்-ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸு 1999 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு 1 year வேலிடிட்டி மட்டும் போதும், CASFக்கு மட்டும்தான் படிக்கிறேன், அப்போ எனக்கு 1 year வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 மட்டும் பே பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சப்போஸ் CASF அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.